ஓம் சாந்தி 6/2/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகா வீரர்கள். ஆகையால் நீங்கள் மாயாவின் புயல்களுக்கு பயப்படக்கூடாது. ஒரு பாபாவை தவிர வேற எதையும் பொருட்படுத்தாமல் அவசியம் தூய்மையாக வேண்டும். கேள்வி: குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் இருந்தது என்றால் மிகவும் உயர்ந்த பதவி அடைய முடியும்? பதில்: ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகுவதற்கு தைரியம் வேண்டும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், கொடுமைகளை எவ்வளவுதான் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, பாபா தூய்மையாகுவதற்கு என்ன உயர்ந்த வழி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். அப்போது உயர்ந்த பதவி அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எதுவும் புதியதல்ல. நத்திங் நியூ. இந்த முரளில பாபா, நீங்க பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கணும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை கொடுமைகள் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சரி, ஆனா பகவானுடைய ஸ்ரீமத்தை ஒருபோதும் விடக்கூடாது. தைரியமாக இருக்கணும். எதையும் பொருட்படுத்தக்கூடாது. மகா வீரர்களாக, மகா வீராங்கனைகளாக இருக்கணும். பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி கூட பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவர் கஷ்டப்பட்டதை நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நத்திங் நியூ. போன கல்பத்துல எப்படி நடந்ததோ அப்படிதான் நடக்கும். ஆகையால தைரியமாக இருங்கன்றார். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. அவ்வளோதானே. பிரம்மா பாபாவுக்கு கூட அதிகமாக திட்டு கிடைச்சது. அதிருஷ்டத்துல இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஆகையில நீங்க தான் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். தந்தை மீது முழு நம்பிக்கை இருக்குன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும் என்று புரிய வைக்கிறார். நீங்க உங்களுடைய நிலைமையை சொல்லணும். பாபா நாடியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுப்பார். மற்றபடி இது மிக பெரிய குறிக்கோள். அதே நேரத்துல மிகப்பெரிய பலனும் கிடைக்கும். இவ்வளவு பெரிய பிராப்தி கிடைக்கும் போது இந்த ஒரு பிறவில தூய்மையாக இருந்தால் என்ன பெரிய விஷயம் என்று பாபா கேட்கிறார். அடுத்தது மம்மாவுடைய மகா வாக்கியம். அழகா மம்மா புரிய வைக்கிறாங்க. வாழ்க்கையில பரமார்த்தம் மிகவும் முக்கியம். அதாவது பரமாத்மாவுடைய ஞானம், ஆன்மீகம் மிகவும் முக்கியம். அந்த ஆன்மீக ஞானம் நமக்கு இருந்ததுன்னா நம்முடைய விவகாரம் எல்லாம் தானாகவே மாறிடும், உயர்ந்ததாயிடும். ஆகையில முதல் முக்கியத்துவம் ஆன்மீகத்திற்கு அல்லது பரமார்த்தத்திற்கு கொடுக்கணும் அப்படின்றது புரிய வைக்கிறாங்க. முரளியின் பாடல்: கள்ளங்கவடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களின் பாடலாகும். ஞான மார்க்கத்தில் பாட்டுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் கவிதை போன்றவற்றை எழுதுகிறார்கள். அது மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. அதனுடைய அர்த்தத்தை கூட நீங்கள் புரிய வைக்காத வரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தையும் கூறியிருக்கிறார். நாம் இப்போது சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். நிச்சய புத்தி உடையவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக சத்தியுகத்திற்கு செல்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு எப்போதும் குஷி இருக்க வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் மகா வீரர்கள், மகா வீராங்கனைகள். ஒருவரை தவிர வேற எதையும் பொருட்படுத்தக் கூடாது. தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்திற்காக தான் சண்டை நடந்தது. பெரிய பெரிய வீடுகளிலிருந்து வந்து விட்டார்கள். எதையும் பொருட்படுத்தவில்லை. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? பாபாவிற்கு முன்னால் பிரச்சனைகள் எவ்வளவு நடந்தது. பாபா எப்பயாவது கஷ்டப்பட்டு பார்த்திருக்கிறீர்களா? அமெரிக்கா வரை நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்தது. அதற்கும் பாபா நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்று சொன்னார்.
இது கல்பத்திற்கு முன்பு போலவே நடக்கிறது. இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நாம் நம்முடைய தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நான் சொர்க்கம் அல்லது ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள் மற்றும் இழந்திருக்கிறீர்கள். இது அனைவருடைய புத்தியிலும் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது 3 காலங்களையும் உணர்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். சிவபாபா யார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த ராவண ராஜ்யத்தை பாருங்கள், எவ்வளவு பகட்டு இருக்கிறது. இது கடைசி நேரத்தின் பகட்டு. ராமராஜ்யம் சத்யுகத்திலும் இந்த விமானங்கள் போன்ற அனைத்தும் இருந்தது. பிறகு அவை அனைத்தும் மறைந்து போய்விட்டது. பிறகு இந்த சமயத்தில் இவை அனைத்தும் வந்திருக்கிறது. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய பொருளாகும். இந்த அறிவியல் பிறகு உங்களுடைய காரியங்களுக்கு உதவும். இப்போது இந்த அறிவியல் துக்கத்திற்கானதாக இருக்கிறது. பிறகு அங்கே சுகத்திற்கானதாக இருக்கும். அங்கு ஒருபோதும் அகால மரணம் நிகழ்வதில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள், பயப்படக்கூடாது என்று பாபா கூறுகிறார். மிஞ்சி போனால் என்ன, திட்டுவார்கள், அவ்வளவுதான். இவருக்கும் அதிகமாக, அதாவது பிரம்மா பாபாவுக்கும் அதிகமாக திட்டு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணர் திட்டு வாங்கினார் என்று காட்டியிருக்கிறார்கள். ஆக்சுவலி கிருஷ்ணர் திட்டு வாங்க முடியாது. சத்யுகத்தில் யாரும் திட்டுவதில்லை, கலியுகத்தில் தான் திட்டுகிறார்கள். அதாவது பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவுக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் கிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கு நடந்ததாக எழுதிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை. அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான் ஏதாவது புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி எவ்வளவுதான் புயல் வந்தாலும் யார் அசையாமல் இருக்கிறார்களோ அவர்களை தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. மகாவீரர்கள் எந்த புயலையும் கண்டு பயப்பட மாட்டார்கள். அந்த நிலை கடைசியில் ஏற்படும். அதனால்தான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கோபிகையர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்போது தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நாடியை பார்த்து பிறகு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது என்று பாபா கூறுகிறார். பாபா, நாங்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் எங்களுடைய உறவினர்கள் எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். இதுதான் எங்களுடைய நிலைமை. இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா சொல்கிறார், அட, இதையுமா கேட்கிறீர்கள்? தூய்மையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இருக்க முடியவில்லை என்றால் சென்று திருமணம் செய்து கொள்ளுங்கள். தைரியம் வேண்டும் அல்லவா? மிக பெரிய குறிக்கோள் ஆகும், மிக பெரிய பலனாகும். பலனை பற்றி அறியாத போதுதான் காமம் என்னும் தீ பிடிக்கிறது. இவ்வளவு பெரிய பிராப்தி கிடைக்கிறது. அதற்காக ஒரு பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது என்ன பெரிய விஷயமா என்ன என்று பாபா கேட்கிறார். ஆகையால் இனிமையான குழந்தைகளே, தைரியமாக இருக்க வேண்டும். பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். முயற்சி செய்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும். அர்ப்பணமாக வேண்டும். இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மாதேஸ்வரி அவர்களுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். இந்த வகுப்பின் தலைப்பு பரமார்த்தத்தின் மூலம், அதாவது ஆன்மீகத்தின் மூலம் விவகாரம் கூட உயர்ந்ததாகிவிடும், அதாவது பலன் தரக்கூடியதாகிவிடும். பகவான் வாக்கு, நீங்கள் என் மூலம் பரமார்த்தத்தை தெரிந்து கொண்டால், அதாவது ஆன்மீகத்தை புரிந்து கொண்டால் என்னுடைய பரம பதவியை அடைவீர்கள். அதாவது பரமார்த்தத்தை, பரமாத்மாவுடைய ஞானத்தை, ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டால் விவகாரமும் உயர்ந்ததாகிவிடும். தேவதைகளுக்கு முன்பு பாருங்கள், இயற்கை கூட பாதங்களில் தாசியாக இருக்கிறது. இந்த பஞ்ச தத்துவங்கள் சுகஸ்வரூபமாகி மனம் விரும்பும் சேவை செய்கிறது. இந்த சமயம் மனம் விரும்பும் சுகம் கிடைக்காத காரணத்தினால் மனிதர்கள் துக்கத்திலும் அசாந்தியிலும் இருக்கிறார்கள். துக்கம் அசாந்தி தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்யுகத்தில் இந்த இயற்கை கூட
எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஒழுங்கு முறையுடன் இருக்கும். தேவதைகளுடைய ஜட சித்திரங்களை பாருங்கள், எவ்வளவு வைர வைடூரியங்களால அலங்காரம் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் போது அவர்கள் சைத்தன்யத்தில் வெளிப்படும் போது அந்த சமயத்தில் எவ்வளவு வைபவங்கள் இருக்கும். இந்த சமயத்தில் மனிதர்கள் பசியில் இருக்கிறார்கள், ஆனால் ஜட சித்திரங்களுக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? அவசியம் அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த கர்மம் செய்திருக்கிறார்கள். ஆகையால்தான் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பூஜையும் கூட எவ்வளவு நடக்கிறது. அவர்கள் விகாரமற்ற இல்லறத்தில், அதாவது தாமரை மலருக்கு சமமான நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் விகாரமற்ற இல்லறத்திற்கு பதிலாக விகார இல்லறத்திற்கு சென்று விட்டார்கள். அதன் காரணமாக அனைவரும் பரமார்த்தத்தை மறந்து, அதாவது பரமாத்மாவின் ஞானத்தை மறந்து, ஆன்மீகத்தை மறந்து இல்லற காரிய விவகாரங்களின் பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் ரிசல்ட் தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விகார இல்லறத்திலிருந்து விடுவித்து விகாரமற்ற இல்லறத்தை பற்றி நமக்கு கற்பிப்பதற்காகவே சுயம் பரமாத்மா வந்திருக்கிறார். இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை சதா காலத்திற்காக சுகம் நிறைந்ததாக ஆகிறது. ஆகையால் முதலில் பரமார்த்தம், பிறகு விவகாரம். அதாவது பரமாத்மாவின் ஞானம் இருந்தால், ஆன்மீகம் இருந்தால் விவகாரம் தானாகவே நன்றாக இருக்கும் என்று மம்மா புரிய வைக்கிறாங்க. பரமார்த்தத்தில் இருந்தால் விவகாரம் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்ததாகிவிடும். ஓம் சாந்தி. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா தந்தைக்கு சமமாகுவதற்கு தைரியம் இருக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது, அவசியம் தூய்மையாக வேண்டும். வர்தானம், சதா இரக்கம் மற்றும் நன்மை நிறைந்த பார்வை மூலம் உலக சேவை செய்யக்கூடிய, உலகத்தை மாற்றக்கூடியவர் ஆகுங்கள். உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் மற்றும் உலக சேவாதாரி ஆத்மாக்களுடைய முக்கியமான லட்சணம் தனது இரக்கம் மற்றும் நன்மை நிறைந்த பார்வை மூலம் உலகத்தை நிறைவு பெற்றதாக, சுகம் நிறைந்ததாக ஆக்குவதாகும். கிடைக்காத செல்வங்களாகிய ஈஸ்வரிய சுகம், சாந்தி மற்றும் ஞான செல்வத்தால், சர்வ சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களையும் பிச்சைக்கார நிலையிலிருந்து அதிகாரி ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட சேவாதாரிகள் தங்களுடைய ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மம், சம்பந்தம், தொடர்பை சேவையில்தான் ஈடுபடுத்துவார்கள். அவர்கள் பார்ப்பது, நடப்பது, சாப்பிடுவது அனைத்திலும் சேவை அடங்கியிருக்கும். ஸ்லோகன்: மரியாதை, பெயர், புகழ் தியாகம் செய்து தன்னுடைய நேரத்தை எல்லையற்ற சேவையில் பயன்படுத்துவதுதான் பரோபகாரி ஆகுவதாகும். அதாவது பிறருக்கு உபகாரி ஆகுவதாகும். ஓம் சாந்தி.